வெல்கம் டு சிம்பிள் கை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன டாபிக் எதை பற்றி பேச போகிறோம்னா, எப்படி வந்து ஜூம் கால் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து மீட்டிங்ஸை அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அது அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், இன்னொருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன மாதிரி பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட ஃபோனில் ஜூம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த இதில் கொடுத்துருப்பேன். ஆப் வந்து உங்களோட ஃபோனில் இருக்கும். அந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் கோ இன்டு த ஆப்பை. அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நியூ அப்படின்னு வரும். அதில் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து மேலே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நியூங்கிறதுல க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கோ டு திஸ் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனுக்கு போனோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அதில் க்ரியேட்டட் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து ஜஸ்ட் க்ரியேட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு லிங்க்கோட உங்களுக்கு ஆப்ஷன் ஷேர் ஜாயின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதுதான் உங்களோட லிங்க்கு. அந்த லிங்க்கு கொடுத்துருக்கிறதுல வந்து எய்தர் யூ கேன் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் வாட்ஸ்அப் அண்ட் சென்ட் டு எனி குரூப். இந்த இதை வந்து நீங்கள் இந்த லிங்க்கை தான் வந்து எல்லோரும் மீட்டில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த லிங்க் வந்து இதுதான் அந்த லிங்க்கு. இப்போ இதை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் ஆகிறது இது இல்லை, உங்களுக்கு க்ரியேட் ஆகிற லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நீங்கள் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த லிங்க்கை ஜாயின் பண்ணி இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மீட்டிங்க்கு அவங்க அட்டன் பண்ணுவாங்க. இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஷேர் பண்ணுறது. ஷேர் பண்ணிங்கனாலும் அது அவங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம அந்த மீட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். நம்ம ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணோன்னே இட் வில் கோ அண்ட் கிவ் யூ இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது அப்படின்னா, வீடியோவோட சிம்பிள் போட்டு ஒன்று இருக்குது, ப்ளஸ்ஸு வாய்ஸ் மெசேஜுக்கான சிம்பிள் ஒன்று இருக்குது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் கோ டு திஸ் ஸ்க்ரீன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் வந்து ஆல்ரெடி யூ ஆர் ஜாயின் இன் த மீட்டிங் அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஜாயின் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ வில் ஷேர். எங்கேயும் வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து நீங்கள் இருக்கும்போதே வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கும்போதே வந்து நீங்கள் ஷேர் பண்ணி யாராவது இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து தே வில் கிளிக் திஸ் அண்ட் தே வில் கம் அண்ட் ஜாயின். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கம் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன், அதாவது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, வீடியோ அப்புறம் ஆடியோவோட சிம்பிள், அது 2 ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஒன்று தெரியும். ஆடியோ வந்து நீங்கள் பேசும்போது அதை ஓப்பன் பண்ணி பேசிக்கலாம். 3வது வந்து இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, அந்த சியர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற லோகோவுக்கு தான் அந்த 3ர்டில் இருக்கிற ஐக்கான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் வச்சு ஒரு ஐக்கான் இருக்கும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஐகான்ஸ் வந்து கிளாப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இதில் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இதெல்லாம் வரும். சியர்ஸ் பண்ணுறது, ஹார்ட்ஸு, இந்த மாதிரி இது பண்ணுறது உங்களுக்கு வரும். இப்போ அடுத்தது போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த 3 இது இருக்குது இல்லையா, ஒரு டாட் வச்சது, அந்த டாட் வச்ச ஐகான் அமுத்துனீங்க அப்படின்னா இட் வில் கோ த நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்.
இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து they are given lot of ஆப்ஷன்ஸ். என்னென்னா ஒரு கை இருக்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஏரோ மார்க் போட்டது ஒன்று இருக்கும், அடுத்து சிசின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட இது இருக்குது, அதுக்கப்புறம் ஆன் தி கோ, அப்புறம் பார்த்திங்கன்னா இன் கால்ஸ் மெசேஜஸ், அப்புறம் ஆட் ஆன் அதர்ஸ் செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஆப்ஷனாக எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை வந்து ஒரு சின்ன ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஃபஸ்ட் அந்த மேலே கை ரேகை மாதிரி போட்டிருக்கா பார்த்தீங்களா, அந்த கை போட்டிருக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டியூரிங் மீட்டிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீட்டிங் நடக்கும்போது நம்ம வந்து கை ரைஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை மீட்டிங் போயிட்டுருக்கும்போதே வந்து நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து பேசணும், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது இந்த கையை ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா அங்கே காமிக்கும் உங்கள் பேரோட. ஸோ இவர் வந்து ஏதோ சொல்ல வராருன்னு மீதி இருக்கிறவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. தென் யூ கேன் ஸ்பீக். அப்புறம் அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சிசிங்கிறது கீழே, அது வந்து கேப்ஷன், அதாவது நீங்கள் பேசுகிற இது எல்லாமே வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில். அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. அது மோஸ்ட் ப்ராப்ளி நோபடி ரிக்வயர்ஸ் தட், அது இப்போதைக்கு நமக்கு வேண்டியதில்லை. அடுத்தது மேலே வந்து இம்பார்ட்டண்ட்டான இது என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்களோட ஆடியோ வந்து எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களோட வீடியோஸை வந்து ப்ளே பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அதனான ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, நம்மளோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற ஆப்ஷன். அந்த மேலே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ போட்டு ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், ஷேர் யுவர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டார்ட் யுவர் இது ஸ்க்ரீன்ஸ், இந்த இது அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா, டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுக்கணும். நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகிக்கும். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அது கேட்கும் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஆப்பை ஷேர் பண்ணலாமா, இல்லை எப்படி, இன்னொன்று வந்து டோட்டல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமான்னு கேட்கும். இப்போ நீங்கள் சிங்கிள் ஆப் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை அந்த ட்ராப் இதில் வந்து சிங்கிள் ஆப் போட்டு ஸ்டார்ட்னு பண்ணிங்கன்னா இட் வில் கோ டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். தட் இஸ் இந்த மாதிரி ஒரு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன்னு விரும்புகிறீங்களோ அந்த குரூப்பில் மீட்டிங் போயிட்டுருக்கும்போது, இப்போது உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணணுன்னா அந்த ஃபோட்டோஸ்ன்னு இருக்கிற இதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் காமிக்கலாம், இல்லை வீடியோஸ் காமிக்கலாம், அதில் இருக்கிறது அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஆப்ஷன். த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பழைய ஸ்க்ரீனுக்கு போய்ட்டு நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் வந்து என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா இட் வில் கோ அண்ட் ஷோ யூ தி என்டையர் ஸ்க்ரீன் வந்து உங்களோட குரூப்புக்கு வந்து ஷேர் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி வரும், ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ஸ்டாப் ஷேரிங்னு கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா இமீடியட்டாக நீங்கள் அதை பண்ணோடனே இட் வில் ஸ்டார்ட் ஷேரிங் யுவர் ஸ்க்ரீன். உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்க்குறத வந்து அப்படியே அவங்களும் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் உங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்க்டாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட மொபைலில், அப்போது அது என்ன ஆகும்னா டெஸ்க்டாப் போனோன்னா டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஷோ பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஆப் வச்சுருக்கீங்க, அதில் போய் உங்களோட வீடியோ ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் ப்ளே பண்ணலாம். இல்லை யூடியூப் போய் வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும் மீட்டிங்கில் அப்படிங்கும்போது நீங்கள் அதில் போய் நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிபடி கேன் see in the screen ஆஃப் யுவர் மொபைலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் வந்து ஈஸி வே டு ஷேர் யுவர் ஸ்க்ரீன் அண்ட் மேக் த மீட்டிங் எஃபெக்டிவ்லி. இது வந்து ஒரு மெத்தட். இதுதான். இப்போது
கம்மிங் பேக் டு அந்த ஸ்க்ரீன், பழைய ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்ன சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு வந்து கீழே எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுக்குறது. இந்த ஆன்கோங்கிறது இப்போதைக்கு நமக்கு வேண்டியதில்லை. கம் ஃபார் த இன்கால் மெசேஜஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த ஸ்க்ரீன் அந்த 3 டாட் அமுத்துனீங்கனாவே அந்த இந்த இந்த ஸ்க்ரீன் இந்த இந்த ஆப்ஷன்ஸ்க்கெலாம் வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்கால் மெசேஜஸ்ன்னு இருக்குது. அந்த இன்கால் மெசேஜஸ்க்கு போனீங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்கால் மெசேஜஸ்க்கு போனீங்கன்னா, அந்த டாட் 3 டாட் வச்சு இன்கால் மெசேஜஸ்க்கு போனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் கீழே சென்ட் மெசேஜஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல ஜஸ்ட் இப்போ ஹலோன்னு டைப் பண்ணுறீங்கன்னா இட் வில் ஷோ ஹலோ அப்படின்னு சொல்லி மீட்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே வந்து எல்லாத்துக்கும் அந்த இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, இல்லை உங்கள் மைக்கை வந்து ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் இதை வந்து மியூட் எடுத்துவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் யூ கேன் சென்ட் அ மெசேஜ். இந்த மெசேஜ் வே யூ கேன் கன்வே இந்த மீட்டிங். ஸோ அதுக்கு நடுவில் வந்து எது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் போகும் மீட்டிங். அதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது மீட்டிங்க்கு வந்து ஒருத்தங்களை கூப்பிடணும், அவங்க வந்து இன்வைட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த லிங்க்கை அனுப்ப முடியல, இல்லை ஒரு டைம் ஆயிடுச்சு, இல்லை நடுவில் ஒருத்தர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து யூ கேன் இன்வைட் தெம். அது எப்படி இன்வைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா, இந்த ஆன்கோயிங் மீட்டிங்கில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து ஆட் அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அதில் கூட போய் நீங்கள் மீட்டிங்க்கு முன்னாடியும் பண்ணலாம், இல்லை மீட்டிங்க்கு போய்கிட்டு இருக்கும்போதும் நீங்கள் யாரோ ஒருத்தரை ஆட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க, அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆட் அண்ட் அதர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து அவங்களோட நம்பர் இல்லை வந்து அட்ரஸ், அந்த நம்பர் ஃபோன் நம்பர் அடிச்சிங்கன்னா அவங்களோடது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அந்த நேம் பாருங்கள், இப்போ நான் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேம் இப்போ வந்து உங்களை மீட்டிங் கூப்பிடணும் அப்படின்னா இதை நீங்கள் அவங்களோட நம்பரை அடிச்சுட்டு யூ கேன் செலக்ட் ஃப்ரம் யுவர் காண்டாக்ட் அண்ட் இதை அடிச்சுட்டு கால் அப்படிங்கிறத அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கால் போகும். அவங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் இல்லை வந்து ஃபோன் கால் மாதிரியே அவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து அங்கே வந்து கால் ஆகும். அப்போ தே கேன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் த மீட்டிங். இதுதான் வந்து ஹவு அதர்ஸை வந்து நம்ம உள்ளே வந்து மீட்டிங்க்கு வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்றது. இது ஒரு ஆப்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி வேஸ் ஹவு வி ஆர் யூட்டிலைசிங் இட். அப்புறம் முக்கியமாக இன்னொரு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு என்னென்னா மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ஒருத்தர் தான் வந்து அதில் பண்ண முடியும், ஒருத்தர் தான் வந்து ஹோஸ்ட் மட்டும்தான் வந்து அதில் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குது. அப்படி இல்லை, யார் வேணால் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை வச்சு யூ கேன் கோ இன்டு த மீட்டிங், எனிபடி கேன் ஹோஸ்ட் த மீட்டிங் அண்ட் தே கேன் டேக் இட் ஆஃப் தி வே. அவங்களுக்கு எந்த மாதிரி மீட்டிங்ஸ், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து என்னென்னா சடனாக மீட்டிங் ஹோஸ்ட் வந்து அவங்க வர முடியல, அப்போது அந்த மீட்டிங்கை வந்து we cannot drop it அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு பார்ட். இப்போ அதில் பார்த்திங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நான் அந்த 3 டாட் வச்சுருக்கிற ஐக்கான் அமுத்தினோம்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் காமிச்சிருக்கு இல்லையா, அந்த செட்டிங்கில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் நாய்ஸ் கேன்சலேஷன், இதெல்லாம் வந்து நாய்ஸ் வந்து வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் போனீங்கன்னா இட் வில் ரெடியூஸ் தி நாய்ஸ், ஏதாவது அடிஷ்னல் நாய்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா அது இது பண்ணும். இப்போ நம்ம போக போகிறது அடுத்தது வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, லைவ் கேப்ஷன்ஸு, ஃபீட்பேக்ஸு, இதெல்லாம் வந்து அந்தந்த இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்தந்த ஆப்ஷனில் போய் நம்ம வந்து
கொடுத்துக்கிறது. அது இப்போ நமக்கு வேண்டியதில்லை. நம்ம வந்து இப்போ ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத போய்க்குவோம். அதை வந்து ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கீழே காமிக்குது பாருங்கள், ஷேர் தி ஸ்க்ரீனு. இது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து மீட்டிங்கில் இருக்கும்போது ஹோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அவங்கள ரிசீவ் ஆகிறது எல்லாமே வந்து அசஸ் ஆகிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ஹோஸ்ட் கண்ட்ரோலுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி அடுத்தது வந்து மீட்டிங் அசஸ்ன்னு வரும். அப்போ ஹோஸ்ட் மஸ்ட் பி பிஃபோர் எனி ஒன் எல்ஸ் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுவார். அவர் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வந்து எல்லோரும் வர முடியுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அது. இப்போ ட்ரஸ்டட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓப்பன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஹோஸ்ட்டோட இதை வந்து டியூன் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரஸ்டடில் இருக்கிறத கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்டட் பர்சன்ஸு இப்போ நம்ம வந்து யாரையும் வந்து மீட்டிங்கில் நடுவில் உள்ளே வர முடியாது. அப்போ யார் யாருக்கெல்லாம் அந்த லிங்க் இருக்குதோ அவங்க மட்டும்தான் வர முடியும். ஓகே, அதே மாதிரி வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வித்தவுட் தி லிங்க் நோபடி கேன் கம் இன் டு த மீட்டிங். அப்போ நம்ம பர்மிஷன், இப்போ சப்போஸ் யாராவது லிங்க்குக்கு வந்தாலுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான், எஸ் நம்ம வந்து ஹோஸ்ட் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் அவங்க மீட்டிங்குள்ளே வர முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இப்போ சப்போஸ் நம்ம வந்து இந்த மீட்டிங்க்கு நம்ம ஹோஸ்ட் வந்து வர முடியல அப்படிங்கும்போது அப்போ நம்ம இந்த செட்டிங்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த க்ரியேட் பண்ணவங்க வந்து தே ஹாவ் டு கோ ஃபார் ஓப்பன் ஆப்ஷன். ஓப்பன் ஆப்ஷனில் போய் அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஓப்பன் ஆப்ஷனில் போய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா இட் வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பாருங்கள். இப்போ அதில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணோம்னா இப்போ இந்த ஓப்பன் ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிபடி ஹூ இஸ் ஹேவிங் திஸ் லிங்க் கேன் கம் டைரக்ட்லி டு த மீட்டிங். அப்போது நம்ம மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஹோஸ்ட் வந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நடுவில் அவங்க எப்போ வேணால் சேர்ந்துக்கலாம், எப்போ வேணால் அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணி கால்ஸ் போய்க்கலாம் அவுட் சைட். திஸ் இஸ் ஒன் அட்வான்டேஜ் ஃபார் த குரூப். அப்போது என்ன டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் அது வந்து போயிட்டுருக்கும். இல்லைன்னா ஹோஸ்ட் வந்து தனியாக இது வந்து ஒரு ஒர்க்கு வந்து அவர் பண்ணிகிட்ருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இப்போது ஐ திங்க் ஓரளவுக்கு ஐ கவர்டு ஆல் த திங்ஸ் இன் திஸ் ஆப்ஷன். இன்னொன்று அதில் வந்து கேப்ஷன்ஸோட ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அனிமேஷன் ஷேர் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து அசஸ் கேட்குறது, அதில் வந்து ஹூ இஸ் வில்லிங் கேன் செட் அக்கார்டிங் டு தயர் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இவ்வளோ தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சிம்பிள் கை சேனல். அந்த ஜூமோட யூசர்ஸ் வந்து எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எனி கமெண்ட்ஸ் ஆர் எனி திங் எல்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பின்னப் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி அது உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஐ வில் கிளியர் இட். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.